மைனாரிட்டி திமுக 5 ஆண்டு முழுமையாக ஆட்சி செய்ததாக கூறிய ஸ்டாலின் தற்போது பொம்மை முதல்வரை கொண்டு பினாமி ஆட்சி நடப்பதாக சாடியுள்ளார். வடசென்னை திமுக சார்பில் செவ்வாயன்று எழும்பூரில் நடந்த முப்பெரும் விழாவில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். நலத்திட்ட உதவிகளை வழங்கி ஸ்டாலின் பேசுகையில் 5 ஆண்டுகளாக மைனாரிட்டியாக இருந்தாலும் திமுக முழுமையான ஆட்சியை தந்தது. ஆனால் தற்போது பொம்மை முதல்வரை கொண்டு பினாமி ஆட்சி நடப்பதாக சாடினார். 110 விதியின் கீழ் அறிவித்த திட்டங்கள் என்ன ஆனது என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சராக, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜெயலலிதாவுடைய பினாமி முதலமைச்சராக ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். மைனாரிட்டி என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜெயலலிதா சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தவர்களுடைய நிலை இன்றைக்கு என்ன நிலை, நீங்க தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும். அந்த மைனாரிட்டி ஆட்சியை வைத்துக் கொண்டு முழுமையாக 5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தியவர் தலைவர் கலைஞர். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் 125 அறிவிப்புகளை அவர் 110 விதியை பயன்படுத்தி அறிக்கையாக வெளியிட்டார்கள். அப்படி அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகளுடைய நிலை இன்றைக்கு என்ன? வரும் டிசம்பர் 4ஆம் தேதி துவங்க உள்ள தமிழக சட்டசபை கூட்டத்தை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார்.